அண்மை செய்தி. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தமிழகத்தை சேர்ந்த ஜாஃபர் சாதிக்கை கைது செய்த என்சிபி துணை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் என்சிபி பணியிலிருந்து மீண்டும் மாநில பணிக்கே ஞானேஸ்வர் சிங் அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? தமிழகத்தைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக் இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்குல கைது செய்யப்பட்டார் கடந்த ஆண்டு. இந்த வழக்கை விசாரித்தவர் ஞானேஸ்வர் சிங் என்ற ஐபிஎஸ் அதிகாரி. 1999ஆம் ஆண்டு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான இவர் இமாச்சல பிரதேசத்திற்குரிய அந்த மாநில கேடரை சேர்ந்தவர். இவர் அயல் பணியாக ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு வழக்கமாக அயல் பணி மத்திய புலனாய்வு பிரிவிலோ அது போன்ற மத்திய துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுல அயல் பணிகளை மேற்கொள்வார்கள். அதன்படி இவருக்கு அயல் பணியாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுல அதாவது நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்சிபியில் இவருக்கு துணை இயக்குனர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படிதான் இவர் முக்கியமான வழக்குகளான ஷாருக் கானுடைய மகன் ஆரியன் கான் வழக்கிலும் விசாரிக்கக்கூடிய வழக்கிலும் இவர் ஒரு அதிகாரியாக இருந்தார். அதற்கு பிறகு ஜாஃபர் சாதிக்கினுடைய வழக்கை விசாரிக்கக்கூடிய விசாரணை அதிகாரியும் இருந்தார். இந்த வழக்கிலும் அவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள், அதாவது இந்த வழக்கில் அரசியல் உள்நோக்கத்தோடு இவர் செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு விவரங்களை தெரிவித்ததாக சர்ச்சை எழுந்து தொடர்பான புகார் அளிக்கப்பட்டு அவர் அந்த வழக்கிலிருந்து ஏற்கனவே விடுவிக்கப்பட்டார். குறிப்பாக இந்த ஜாஃபர் சாதிக் வழக்கிலிருந்து ஏற்கனவே விடுவிக்கப்பட்டார். தொடர்ந்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் பல்வேறு வழக்குகளை இவர் விசாரித்து வந்தார். இந்த நிலையில மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் இருந்து அவர் முழுமையாக விடுவிக்கப்பட்டிருப்பதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அயல் பணிக்கான பணிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே அவர் மீண்டும் அவருடைய மாநிலமான இந்த இமாச்சல் பிரதேசத்தினுடைய அந்த கேடர் என்பதனால அந்த மாநில பணிக்கே அவர் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.